பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு கண்டெய்னர், ஒரு பாக்ஸ் மாதிரி, ஒரு டப்பா மாதிரி. அந்த டப்பாவில் நம்ம வந்து என்ன திங்ஸ் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அரே, ஆப்ஜெக்ட், இது எல்லாமே நம்ம வந்து ஒரு வேரியபிளில் we can store. ஸோ இட் இஸ் அ ஸ்டோரேஜ் தட் ஹோல்ட்ஸ் த டேட்டா. கிளியரா? அண்ட் இந்த வேரியபிள் பைத்தனில் டிக்ளேர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஓகேவா? we can just give the name of the variable. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போது எனக்கு வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி நமக்கு ஒர்க் ஆகும்னு பார்த்தோம். மை நேம் இஸ் அப்படின்ட்டு என் நேம் வந்து பிரிண்ட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் லைனில் வந்து நான் இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கேன். பிரிண்ட் ஸோ இப்படி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரன் பண்ணும்போது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸுமே எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ என் நேம் வந்து ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது. கரெக்டாக? இப்போ இந்த மாதிரி ஒரு 10 லைன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 லைன்ஸில் என்னோட நேம் இருக்குது அண்ட் இந்த மாதிரி சில சென்டென்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் ரன் பண்ணும்போது ரன் ஆகுது. நான் என்ன பண்ணிடுறேன், அன்னோயிங்லி நான் வந்து வேறு நேம் கொடுத்துட்டேன். இப்போ என்னோட நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே இதை வந்து நான் ஸ்ருத்தின்னு சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணும், இப்போ 2 லைன் கோடு இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து இந்த 2 லைனில் வந்து ஸ்ருதி அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட முடியும். பட் திங்க் ஒரு 100 லைன் கோடு இருக்குது. ஆனால் அந்த 100 லைன் கோட்லேயும் நான் என்னோடய நேமை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன பண்ணும், ஒவ்வொரு லைனாக போய் சேஞ்ச் பண்ணிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எந்தெந்த வேல்யூஸ்லாம் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறோமோ அந்த வேல்யூவில் ஒரு வேரியபிள் போட்டு அந்த வேரியபிள் வந்து சேவ் பண்ணிடுறோம். ஸோ வேரியபிள் இஸ் லைக் அ கண்டெய்னர், இட் வில் ஸ்டோர் த வேல்யூ. ஸோ நான் எப்படி வேரியபிள் கொடுக்கலாம், நேம் ஈக்குவல் டு என்னோட நேம் கொடுத்துடலாம். கிளியராக கொடுத்துட்டு நான் இங்கே வந்து என்னோடய நேமை டைரெக்டாக பிரிண்ட் பண்ணாமல் நான் வந்து இந்த வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ணலாம். கிளியரா? ஸோ என்னோடய வேரியபிள் நான் வந்து டைரெக்டாக என் நேமை பிரிண்ட் பண்ணாமல் என்னோடய வேரியபிளை வந்து நான் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ நான் ரன் பண்ணும்போது அதே அவுட்புட் தான் எனக்கு வரும். பட் இதில் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய நேமை நான் இங்கே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு இடத்துல நான் சேஞ்ச் பண்ணேன்னா போதும், எல்லா இடத்துலையுமே நான் எங்கெங்கெல்லாம் என் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேனோ அங்கெல்லாம் சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? சந்தோஷ் அப்படின்னு கொடுக்குறேன்னா எனக்கு எங்கெங்கெல்லாம் வேரியபிள் கொடுத்துருக்கேனோ அந்த எல்லா இடத்துலையுமே சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து மெயின் யூஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ நான் வந்து ரிப்பீட்டடாக ஒரு வேல்யூ யூஸ் பண்ண போகிறேன். அந்த வேல்யூவை நான் வந்து டைரெக்டாக கொடுக்காம ஐ ஆம் ஸ்டோரிங் இட் இன் அ வேரியபிள். ஸோ தட் ஃப்யூச்சரில் நான் அந்த வேல்யூவில் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஒரு இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணேன்னா போதும், எல்லா இடத்துலையும் போயிட்டு சேஞ்ச் பண்ணணுன்ற நீட் இல்லை. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ வேரியபிள். ஸோ இதான் சிம்பிளாக இதான் வேரியபிள். வி கேன் ஸ்டோர் வேல்யூஸ். நம்ம வந்து ஸ்ட்ரிங் இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் கொடுத்து ஒரு ஸ்ட்ரிங், இதை வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம் பைத்தனில். ஸ்ட்ரிங் தான் ஸ்டோர் பண்ணணுன்ட்டு இல்லை, யூ கேன் யூஸ் நியூமெரிக்கல் வேல்யூஸ். கிளியராக? இந்த மாதிரி நம்பர்ஸும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேரியபிளில் இப்போ இந்த நேம்ன்னு இருக்குல்ல, இந்த நேம் தான் நமக்கு வேரியபிள். கிளியராக? இதில் நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் வேரியபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ யூ கேன் சி வேரியபிள் இஸ் அ காம்பனண்ட் ஃபார் ஸ்டோரேஜ். வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா. நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ் தான் நம்ம நேம் கொடுத்தோம்ல, வித்தின் டபுள் கொட்டேஷன் விஸ்வாத்திகான்னு நேம் கொடுத்தோம்ல, தட் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்ட்ரிங். ஓகே, அது ஒரு டேட்டா டைப் நம்ம பார்ப்போம். அரே, ஆப்ஜெக்ட், இது எல்லாமே டீட்டெயிலில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன், நமக்கு பைத்தன் பொறுத்த வரைக்கும் வேல்யூ இஸ் டைனமிக்கலி டைப்ட். கிளியரா? டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ் நம்ம வந்து ஃபீச்சர் பார்க்கும் போதே நான் சொல்லியிருப்பேன். நான் வந்து டைனமிக்கலி டைப்டுக்கும் ஸ்டாட்டிக்லி டைப்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு. இப்போ ஜாவா இருக்குல்ல, ஜாவா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாவா இஸ் அ ஸ்டாட்டிக்கலி டைப்டு லாங்குவேஜ். ஸோ ஜாவா கோட் எழுதுகிறேன். ஸோ இது வந்து நமக்கு ஜாவா கம்பைலர். சரிங்களா? திஸ் இஸ் ஜாவா கோட். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள் நான் இங்கே வந்து நம்பர்னு ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இன்ட் num1 ஈக்குவல் டு நம்பர் வேல்யூ, இப்படி தான் கொடுக்க முடியும். கிளியரா? அண்ட் நான் இந்த num1 பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. வேரியபிள் num1 நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு num1ஓட வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆயிரும். இப்போ இதுவே நான் num1ல் வந்து ஒரு என்னோட நேம் ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரன் பண்ணுறேன், எனக்கு வந்து எரர் வரும். இந்த இடத்துல I'll get a error.
கிளியரா? ஸோ இன்கம்பேட்டபிள் டைப் அப்படின்ட்டு வரும். அப்படின்னா என்னன்னா, நான் இங்கே வந்து num1 ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணும்போது நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், இட் இஸ் அ இன்டீஜர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அப்படின்னா num1ல வந்து ஒன்லி நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும், இன்டீஜர் வேல்யூ மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜாவா மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ ஸ்டாட்டிக்னா சம்திங் ஒரு ஒரு ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கிறது தான் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜஸில் வந்து டேட்டா டைப் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது, டேட்டாவோட டைப் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இன்டீஜர்னு கொடுத்தோன்னா இன்டீஜர் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணோம், ஸ்ட்ரிங்னு கொடுத்தோன்னா ஸ்ட்ரிங் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணோம். பட் வேற பைத்தனில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ். இப்போ நான் வந்து நேமில் வந்து 54ன்னு கொடுத்துருக்கேன்ல, சேம் வேரியபிள் நான் நேமில் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்தேன்னா, வேறு ஒரு டேட்டா டைப் கொடுத்தேன்னா எனக்கு எரர் எதுவுமே காட்டாது. ஏன்னா நம்ம டிக்ளேர் பண்ணும் போதே இன்டீஜர் இல்லைனா ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணல. ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜஸை வந்து நம்ம டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா டேட்டா டைப் வந்து ஃபிக்ஸ்டாக இல்லைல்ல. ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜஸை வந்து டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைத்தன் இஸ் அ டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ். ஸோ டேட்டா டைப் வந்து நமக்கு டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இன்டீஜர்னால் ஒன்லி இன்டீஜர், ஸ்ட்ரிங்னா அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ நேமில் வந்து நீங்கள் நம்பர் வேணால் நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை டெசிமல் நம்பர் வேணால் டெசிமல் நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங் வேணால் ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ். கிளியரா? ஸோ வேரியபிள்னால் என்னன்னு புரியுதா? அண்ட் டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜுக்கும் ஜாவா பொறுத்த வரைக்கும், ஜாவா, C++ இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இட் இஸ் அ ஸ்டாட்டிக்கலி டைப்டு லாங்குவேஜ். ஓகே, ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் வேரியபிள் டிக்ளரேஷன்லேயே நமக்கு சேஞ்சஸ் வரும். ஜாவாவில் பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணும்போது இன்ட் அப்படின்னு கொடுக்கணும், டேட்டா டைப் என்ன ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதை ஸ்பெசிஃபை பண்ணணும். பட் பைத்தனில் அப்படி நீங்கள் கொடுக்க வேண்டாம், வெறுமனே வேரியபிள் நேம் ஈக்குவல் டு என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம் அந்த வேல்யூ. ஸோ இதில் நமக்கு வேரியபிள்ஸ் பொறுத்த வரைக்குமே இட் இஸ் அ டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ். ஓகேவா? நமக்கு ரன் டைமில் தான் வேல்யூ வந்து டிசைட் ஆகும். ஸோ ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது தான் இந்த வேரியபிள் வந்து இன்டீஜரா, இந்த வேரியபிள் ஸ்ட்ரிங்கா அப்படிங்கிறது வந்து நமக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது கம்பைலர் வந்து டிசைட் பண்ணிக்கும். நம்ம வந்து ப்ரீ டிஃபைண்டாக திஸ் இஸ் இன்டீஜர்னு எதுவுமே கொடுக்க வேண்டாம். கிளியரா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ டைனமிக்கலி டைப்ட் ஆர் டைனமிக் டைப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை நோட் பண்ணிக்கோங்க. Dynamic typing, you don't need to declare the data type. Okay, Python will figure it out automatically during the runtime. So நம்ம கொடுக்குற வேல்யூவை பேஸ் பண்ணி இன்டீஜரா ஸ்ட்ரிங்கா அப்படிங்கிறத பைத்தனே டிசைட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒரு வேரியபிள் இருக்குது. ஓகே, அந்த வேரியபிளுக்கு நம்ம நேம், இப்போ நேம்ட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணோம்ல, அந்த மாதிரி ஒரு வேரியபிளுக்கு வந்து நம்ம பேர் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் ஹேவிங் சம் ரூல்ஸ். ஓகே, யூ கேனாட் நேம், ஒரு வேரியபிளுக்கு வந்து என்ன நேம்னாலும் ரேண்டமாக கொடுத்துட முடியாது நம்மளால். வி ஹாவ் சர்டன் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் தான் நம்ம என்னென்னட்டு இப்போ பார்க்க போகிறோம். வி ஆர் கோயிங் டு see what are the rules to name the variable. ஃபஸ்ட்டு ரூல் பார்த்திங்கன்னா, நமக்கு வேரியபிள் எதில் ஸ்டார்ட் ஆகலாம்னா, இட் கேன் எய்தர் ஸ்டார்ட் வித் அ லெட்டர், ஆல்ஃபபெட்ஸ் இருக்குல்ல A to Z எனி லெட்டர் நீங்கள் கொடுக்கலாம், ஆர் அண்டர்ஸ்கோர். திஸ் இஸ் த ஃபஸ்ட் ரூல். ஸோ இந்த ரூல்ஸை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கிளியரா? இட் ஷுட் ஹாவ் அ லெட்டர் அண்டர்ஸ்கோர், ஃபஸ்ட் லெட்டராக இது ரெண்டு தான் இருக்க முடியும். செகண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கலாம்னா, இட் கேன் ஹாவ் ஆல்ஃபபெட்ஸ், ஸோ லெட்டர்ஸ் இருக்கலாம், டிஜிட்ஸ் இருக்கலாம், அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். இதை தவிர எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அட் சிம்பிளோ டாலர் சிம்பிளோ இல்லைனா ஸ்பேஸ் விடுறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. கிளியரா? தென் இட் கேன் ஹாவ் நம்பர்ஸ். ஓகேவா? டிஜிட்ஸ் இருக்கலாம், ஆனால் ஃபஸ்ட் கேரக்டராக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ வேரியபிள் நேம் கேனாட் ஸ்டார்ட் வித் அ நம்பர். ஸோ என்னென்ன இருக்கலாம்? ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர். கிளியரா? நெக்ஸ்ட்டு இப்போது எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் கேரக்டர் வந்து லெட்டராக இருக்கலாம். ஸோ num_1 ஈக்குவல் டு 10, இது வந்து நமக்கு வேலிடான வேரியபிள் நேம். இல்லைனா அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகலாம், அண்டர்ஸ்கோர் num1, இதுவும் நமக்கு வந்து வேலிடான வேரியபிள் நேம். பட் 1num அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் இஸ் அ இன்வேலிட் வேரியபிள் நேம். ஏன் இன்வேலிடு? ஏன்னா நமக்கு நம்பரில் ஸ்டார்ட் ஆகுது.
கிளியராக? வேரியபிள் நேம்ஸ் கொடுக்கும்போது ஒன்று லெட்டரில் ஸ்டார்ட் ஆகலாம், இல்லை அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகலாம். பட் நம்பரில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இட் இஸ் அ இன்வேலிட் வேரியபிள் நேம். கிளியராக? இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது, இது தப்பு. நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். print 1 நம்னு கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து எரர் வரும். கிளியரா? ஸோ திஸ் இஸ் இன்வேலிட் டேட்டா டைப். நெக்ஸ்ட்டு வேலிடில் பார்த்தீங்கன்னா ஓகே தீஸ் ஆர் த வேலிட் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் இது எல்லாமே இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஸோ நம் அட் ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் அ இன்வேலிட் வேரியபிள் நேம். அதர் தேன் ஓகேவா, அதர் தேன் லெட்டர்ஸ் ஓகேவா, நம்பர்ஸ், நமக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரோ அட் சிம்பிளோ இருக்கக்கூடாது, இது இன்வேலிட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வேரியபிள் யூசர் நேம்ட்டு ஒரு வேரியபிள் நேம் நான் க்ரியேட் பண்ணேன்னா யூசர் ஸ்பேஸ் கொடுத்து நேம் கொடுத்தேன்னா இதுவும் இன்வேலிட். ஏன்னா இங்கே ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸுமே நமக்கு ஸ்பெஷல் கேரக்டராக கன்சிடர் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இன்வேலிட். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா നിങ്ങൾക്ക് டைப் ரூல்ஸ் ஃபார் த நேமிங் த வேரியபிள்ஸ் லாஸ்ட் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்ட்டு இருக்கு. கேஸ் சென்சிட்டிவ்னா என்னென்னா நமக்கு வந்து ரெண்டு கேஸ் லெட்டர் இருக்குது, அப்பர் கேஸ் லெட்டர், லோயர் கேஸ் லெட்டர். ஸோ தட் இஸ் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர். அண்ட் இந்த கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் ரெண்டுமே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் ஆகும். கிளியரா? ஸோ எப்படி இப்போது ஒரு வேரியபிள் நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன், ஏஜ்ன்ட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் 10. பிரிண்ட் நான் கால் பண்ணும்போது எப்படி கால் பண்ணுறேன், ஏஜிஇன்னு கால் பண்ணுறேன். நான் கொடுக்கும்போது எல்லாமே லோயர் கேஸில் கொடுத்துருக்கேன், நான் ஸ்மால் லெட்டராக கொடுத்துருக்கேன். கால் ஆகும்போது கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கேன். அவுட்புட் என்ன வரும் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். எனி ஐடியா? 10 பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்லை பிரிண்ட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? வெரி குட். ஸோ நான் ரன் பண்ணுறேன், நான் ரன் பண்ணும்போது வில் கெட் அ எரர். ஏஜ் வந்து நமக்கு ஏஜ்ன்ட்டு ஒரு வேரியபிள் இல்லை, இட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்ட்டு வருது. ஸோ அப்போனா என்ன அர்த்தம்னா லோயர் கேஸ் லெட்டரும் அப்பர் கேஸ் லெட்டரும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஈவன் ஜஸ்ட் ஒன் லெட்டர் நான் கேபிட்டல் போடுறேன், ஏ மட்டும் கேபிட்டல் போடுறேன், இப்போயுமே எனக்கு வந்து எரர் வரும். ஏஜ் இஸ் நாட் டிஃபைன், டிட் யூ மீன் ஏஜ் அப்படின்ட்டு அவனே சஜஷன் கொடுக்குறான். ஸோ நம்ம என்ன கேஸில் வந்து டிக்ளேர் பண்ணுறோமோ, ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறோமோ அதே கேஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஈவன் ஒன் ஸ்மால் கேஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் எரர் வந்துடும். கிளியராக ரன் பண்ணும்போது வில் கெட் எரர். ஸோ அப்பர் கேஸ் லெட்டர் அண்ட் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் நேம் பண்ணும்போது எந்த இதில் வந்து நேம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வி ஹாவ் சம் பைத்தன் கீவேர்ட்ஸ். இப்போ இஃப் இருக்குது, தென் வி ஹாவ் ரிட்டன், இந்த மாதிரி சில கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? அந்த கீவேர்ட்ஸ்லாம் என்னென்னன்றது நான் உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப்பில் சென்ட் பண்ணுறேன். அண்ட் அந்த கீவேர்ட்ஸ் எதையுமே நம்ம வந்து நேம்ஸாக வேரியபிள் நேம்ஸாக யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அண்ட் இந்த கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணணும், கஷ்டப்பட்டு என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்ற மெமரைஸ் பண்ணணுன்ற கஷ்டமே வேண்டாம். நீங்கள் ஒன்ஸ் நம்ம இந்த யூனிட் முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குன்ட்டு உங்களுக்கே வந்து ஓகே இதெல்லாம் கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். கிளியராக? நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணுறேன், கீவேர்ட்ஸ்க்கான பிடிஎஃப்பும் கேன் கோ த்ரூ. நவ் இப்போ இந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி எனக்கு வந்து 5 வேலிட் வேரியபிள் நேம் அண்ட் 5 இன்வேலிட் வேரியபிள் நேம் வந்து கமெண்ட்டில் போடுங்க. இப்போ வந்து ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வேரியபிளுக்கு வந்து நம்ம எப்படி வந்து நேம் பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு ஐடியா இருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு வேரியபிள் நேம் நம்ம கொடுக்கும்போது we should not give space between them. ஓகேவா? ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறது இப்படி தான், நேம் ஈக்குவல் டு வேல்யூ, ஏஜ் ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ இந்த மாதிரி வேலிட் வேரியபிள் நேம்ஸ் கொடுத்து தான் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து எழுதணும். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சுன்னா இன்வேலிடுக்கும் வேலிட்க்கும். ஸோ வேலிட் வேரியபிள் நேம் கொடுத்து தான் நீங்கள் வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அண்ட் அந்த வேல்யூ வந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து அலவுட் இல்லைன்னு பார்த்தோம். அண்ட் யூஸ்வலாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போது நம்ம வந்து மீனிங்ஃபுல் நேம் கொடுக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போது வெறுமனா வேரியபிள் ஏ, பி, சி, XYZ அப்படின்ட்டு இந்த மாதிரி நேம் பண்ணுவாங்க. வேரியபிளுக்கு ஏபிசி, XYZ இந்த மாதிரி நம்ம நேம் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு வேரியபிளுக்கு வந்து இட் வில் நாட் ஹாவ் எனி மீனிங். ஸோ கோடில் வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி மீனிங்ஃபுல்லாக கொடுக்கும்போது நமக்கு வேரியபிள் நேம்ஸ் வந்து மல்டிபிள் வேர்ட்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
ஸோ அந்த மாதிரி இதில் நம்ம வந்து ஸ்பேஸும் கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா we have certain, இது வந்து ரூல்ஸ் கிடையாது, these are not rules. ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அது வந்து ரூல்ஸ், நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பட் இது வந்து என்னென்னா நம்ம கோடு எழுதும் போது நம்ம கோடு வந்து கொஞ்சம் ரீடபுளாக இருக்கணும், பார்க்க வந்து கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கணும். அதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்டைல் தான் இது. ஸோ திஸ் இஸ் நாட் அ ரூல், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணுன்ற ரூல் கிடையாது. யூ கேன், இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஃபாலோ இட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வேரியபிள் நேம் பார்த்தீங்கன்னா யூசர் ஃபஸ்ட் நேம் அப்படின்ட்டு இருக்கு. இதை பார்த்தீங்கனாலே தெரியும், இட் இஸ் வெரி லாங் வேர்ட் அண்ட் டக்குன்னு பார்க்கும்போதும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு ரீடபுளாக இல்லை. ஸோ டக்குன்னு இவரை பார்த்தேன்னா யூசர் ஃபஸ்ட் வேர்ட் அப்படின்ட்டு ரீடபிலிட்டி வந்து எனக்கு கம்மியாக இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to give some styling and we have 3 types of styling. First one snake case, இதுதான் நம்ம வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம். நமக்கு வந்து அண்டர்ஸ்கோர் வந்து வேலிட் அப்படின்னு பார்த்தோம் கரெக்டாக. ஸோ யூசர் அண்டர்ஸ்கோர் ஃபஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம். இப்போ நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள் இது ரெண்டுத்தில் எது ரீடபுளாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூசர் ஃபஸ்ட் நேம் இருக்குது, ஓகே. பட் இது வந்து இட் இஸ் மோர் ரீடபிள், டக்குன்னு பார்க்கும்போதே ஓகே யூசர் ஃபஸ்ட் நேம் அப்படின்ட்டு ஈஸியாக புரியுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு பேர் ஸ்னேக் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பாம்பு மாதிரி நடுவில் அண்டர்ஸ்கோர் கொடுக்குறோம்னா, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்னேக் கேஸ். ஸோ ஒவ்வொரு வேர்டுக்கும் நடுவில், ஸோ இஃப் இட்ஸ் அ மல்டி பிட் லெட்டர் வேர்ட், நம்ம ஒவ்வொரு வேர்டுக்கும் நடுவில் we are going to give a underscore. இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டைலிங். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்டைலிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த கேமல் கேஸ். கேமல் கேஸில் we are going to capitalize each word except the first. ஓகேவா, எக்ஸப்ட் த ஃபஸ்ட். இங்கே வந்து யூசர்ன்றது ஃபஸ்ட் வேர்ட், யூசர் ஆல் ஸ்மால். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டுன்றது செகண்ட் வேர்ட் எஃப் கேபிட்டல், தென் நேம். இது வந்து கேமல் கேசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ லிட்டில் பிட் மோர் ரீடபிள், கரெக்டாக. இதை வந்து கேமல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ்கல் கேஸ். பாஸ்கல் கேஸில் எல்லா வேர்டோட ஃபஸ்ட் லெட்டரும் கேபிட்டல் லெட்டராக கொடுப்போம், இப்படி. இதை வந்து பாஸ்கல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம், பாஸ்கல் கேஸ். ஓகே, இந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. பட் ஒரு வேளை ஒரு மல்டி சிலபிள் வேர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு பெரிய லாங் வேரியபிள் நேம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டைலிங், இது மூணுத்தில் உங்களுக்கு எது ப்ரிஃபர்டோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து ஸ்னேக் கேஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு வேரியபிள் ஒவ்வொரு வேர்டுக்கு நடுவில் அண்டர்ஸ்கோர் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு கேமல் கேஸ் யூஸ்ஃபுல்லாக இல்லை கன்வீனியன்ட் ஆச்சுன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம், பாஸ்கல் கேஸ். ஸோ உங்கள் கன்வீனியன்ட் பொறுத்து இந்த ஸ்டைலிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருக்கிறத வந்து நம்ம ஸ்டைல் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கலாம். எனி மெத்தட், ஆல் த மெத்தட்ஸ் ஆர் ரைட். கிளியரா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்னேக் கேஸ். ஸோ ஒரு மல்டி லெட்டர் வேர்டாக இருந்துச்சுன்னா ஸ்னேக் கேஸ், நடுவில் அண்டர்ஸ்கோர் கொடுங்க. எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க, அண்டர்ஸ்கோர் கொடுங்க. கேமல் கேஸ், கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட் எக்ஸப்ட் த ஃபஸ்ட். ஸோ யூசர் நேம் அப்படின்னு இருக்குன்னா யூசர் ஸ்மால் என் கேபிட்டல், டோட்டலுக்கு வந்து டோட்டல் ஸ்மால் ஸ்கோர் கேபிட்டல். பாஸ்கல் கேஸ் பொறுத்த வரைக்கும் எவ்ரி வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டலைஸ் பண்ணணும். ஸோ யூஎன் ரெண்டுமே கேபிட்டல், டிஎஸ் ரெண்டுமே கேபிட்டல். நோட் பண்ணிக்கோங்க. தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஸ்டைலிங்ஸ் யூ கேன் யூஸ். So these are the different styling you can use. Okay, next one. இந்த ரூல்ஸ் அண்ட் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வேரியபிளை வந்து க்ரியேட் பண்ணிடுறீங்க, சரிங்களா? இந்த ரூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி வேரியபிளை க்ரியேட் பண்ணிடுறீங்க. இப்போ க்ரியேட் பண்ண வேரியபிளை எப்படி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நேம்ன்ட்டு ஒரு வேரியபிள் இருக்குது, லெட்ஸ் சே கலர்னு ஒரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணோம், அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுன்னா யூ ஷுட் யூஸ் த ஃபஸ்ட் பிரிண்ட் கமாண்ட். வேரியபிள் நேம் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா பிங்க் அப்படிங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிரும். கிளியரா? எனக்கு வந்து ஒரு சென்டென்ஸாக பிரிண்ட் ஆகணும், ஐ லைக் பிங்க் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். பிரிண்ட் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஐ லைக்குன்னு இருக்கா, ஐ லைக். இது ஒரு டபுள் கொட்டேஷனில் தனியாக கொடுத்துருக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறம் அவுட் சைட் கிவ் அ கமா.
கமா கொடுத்துட்டு வேரியபிள் நேம் வந்து எப்போவுமே நீங்கள் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கமா போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன கலரோ கலர். இப்போ நான் ரன் பண்ணேன்னா ஐ லைக் பிங்க் அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த கமா யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக யூ கேன் ஆல்சோ யூஸ் அ ப்ளஸ் சிம்பிள். ஓகே, லைக் பிரிண்ட் ஐ லைக் ப்ளஸ் போட்டும் நீங்கள் கலர்னு கொடுக்கலாம். பட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸுன்னு நோட்டீஸ் பண்ணுங்கள். நான் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஐ லைக் பிங்க். நடுவில் வந்து இங்கே ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது. புரியுதா? ஸோ நீங்கள் ப்ளஸ் ஆப்ரேட்டர் போட்டிங்கன்னா ரெண்டு இதுவுமே இந்த மாதிரி க்ளோஸ் டுகெதர் ஆட் ஆயிரும். நடுவில் வந்து ஸ்பேஸ் இருக்காது. ரெண்டு வேர்ட்ஸ்க்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்காது. அப்போ என்ன பண்ணோன்னா, ஒருவேளை ப்ளஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங் வந்து நடுவில் கொடுப்போம். இந்த மாதிரி கொடுத்தோன்னா நமக்கு வந்து ஐ லைக் பிங்க் அப்படின்ட்டு பிரிண்ட் ஆயிடும். பட் திஸ் இஸ் த ப்ரிஃபர்ட் மெத்தட். இந்த மெத்தட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? என்ன கண்டென்ட்டோ கண்டென்ட் கமா வேரியபிள் நேம் இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த கான்செப்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் வந்து ஒரு இதை வந்து பிரிண்ட் பண்ணணும். இந்த கோட் எல்லாமே ஆஃப்டர் செஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இந்த செஷனோட ரெக்கார்டிங் வீடியோ நான் உங்களுக்கு அந்த ட்ரைவ் லிங்க் நேற்று சென்ட் பண்ணல, அந்த ட்ரைவ் லிங்க்கில் ஆட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் டாஸ்க் தரேன். ஓகேவா? ஆஃப்டர் செஷன் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் பேசிக் சிம்பிள் டாஸ்க் தரேன். நமக்கு ஓரளவுக்கு பேசிக்ஸ் கவர் ஆனதுக்கப்புறமேட்டு தான் ஆக்சுவல் கோடிங் கண்டிஷனல் யூஸ் பண்ணி எழுதுறது அது எல்லாமே ஆஃப்டர் ஃபியூ செஷன்ஸ், ஒரு 5 to 6 செஷன்ஸ் தான் நம்ம பண்ணுவோம். இப்போதைக்கு ஒரு பேசிக் டாஸ்க் மாதிரி தரேன். ஓகே, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. மூவிங் ஆன். நடுவில் எங்கேயாச்சும் டவுட் வருது, எதுவும் கொஷின் இருக்குது அப்படின்னா பாஸ் பண்ணி கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன், வேரியபிளில் எப்படி வேல்யூஸ் அசைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரே லைனில் மல்டிபிள் வேல்யூஸ் வந்து அசைன் பண்ண போகிறோம். கிளியரா? ஸோ இந்த மாதிரி தான் அசைன் பண்ணோம். நேம் ஈக்குவல் டு, ஸோ தனித்தனி வேரியபிளாக நம்ம கொடுக்கலாம். நேம் ஈக்குவல் டு வேல்யூ, ஏஜ் ஈக்குவல் டு வேல்யூ, சிட்டி ஈக்குவல் டு வேல்யூன்ட்டு இப்படி சிங்கிள் தனித்தனி லைன்ஸில் கொடுக்கலாம். அது இல்லாமல் சிங்கிள் லைன்லேயும் நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். எப்போவுமே வேரியபிள்ஸ் வந்து இட் ஷுட் பி ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் வேல்யூ வந்து ரைட் ஹேண்ட் சைட். நடுவில் ஒரு ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், இது வந்து மஸ்ட்டு. லெஃப்டில் வந்து வேரியபிள் இருக்கணும், ஈக்குவல் டு வேல்யூ இருக்கணும். நம்ம இந்த மாதிரி ஆர்டரில் ஒரே லைனில் கொடுத்திங்கன்னா என்ன ஆகும்ட்டா மேட்ச் பண்ணிக்கும், அதுவே மேட்ச் பண்ணிக்கும். நேம்னா ஃபஸ்ட் வேல்யூ ஆலிஸ் ஸ்டோர் ஆயிரும், ஏஜ்னா 25, சிட்டினா பாரிஸ். ஸோ இப்போ நான் வந்து பிரிண்ட் ஏஜ் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து 25 அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வேரியபிள்ஸ் தனித்தனி லைனில் டிக்ளேர் பண்ணாமல், நேம் ஈக்குவல் டு, ஏஜ் ஈக்குவல் டு, சிட்டி ஈக்குவல் டு தனித்தனி லைனில் டிக்ளேர் பண்ணாமல் இந்த மாதிரி சிங்கிள் லைன்லேயுமே நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். பட் சிங்கிள் லைனில் டிக்ளேர் பண்ணும்போது நீங்கள் லெஃப்ட் சைடு வேல்யூ ரைட் சைடு வேல்யூ ஈக்குவலாக கொடுக்கணும். ஓகே, இப்போ நேம் ஏஜ் சிட்டி இருக்குது. நேம் ஏஜ் சிட்டி கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் தரேன்னு வச்சுக்கோங்களேன், கலர்னு ஒரு வேரியபிள் தரேன். பட் இங்கே அதுக்கான வேல்யூ இல்லை அப்படின்னா நான் ரன் பண்ணும்போது வில் கெட் அ எரர். நாட் எனஃப் வேல்யூஸ் டு அன்பேக், 4 வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு 3 தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எரர் வரும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு டைப் ஆஃப் எரர் என்ன பண்ணுவோன்னா, இந்த ஆர்டரை வந்து மாற்றி கொடுத்தோன்னா மாற்றி ஸ்டோர் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து 25 கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து 25, அதுக்கப்புறம் ஆலிஸ் பாரிஸ்ன்னு கொடுத்தேன்னா இப்போ நான் ஏஜ் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு ஆலிஸ்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம எந்த ஆர்டரில் வேல்யூஸ் கொடுக்குறோமோ அந்த வேல்யூ ஆர்டரில் தானே ஸ்டோர் ஆகும். ஸோ நேமில் 25 ஸ்டோர் ஆயிரும், ஏஜில் ஆலிஸ் ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த ரெண்டு திங்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன், நீங்கள் கொடுக்குற லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூஸ் வந்து மேட்ச் ஆகணும். இந்த வேல்யூஸோட கவுண்ட் இருக்குல்ல, ஸோ லெஃப்ட் சைடில் 3 இருந்துச்சுன்னா ரைட் சைடில் 3 வேல்யூஸ் இருக்கணும். அந்த வேல்யூஸோட கவுண்ட் வந்து மேட்ச் ஆகணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா,
நீங்கள் வந்து ஆர்டர் எந்த ஆர்டரில் வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே ஆர்டரில் தான் வேல்யூஸ் கொடுக்கணும். கிளியரா? ஸோ நீங்கள் சிங்கிள் லைனில் நேம் ஏஜ் சிட்டின்னு நீங்கள் கொடுத்தாலும் ஓகே வேலிட், இல்லை இந்த மாதிரி ஒரே லைனில் சிங்கிள் லைனில் கொடுத்தாலும் வேலிட். ஸோ தட் இஸ் அப் டு யூ. ஓகேவா? மூவிங் ஆன். இன்னைக்கான டாஸ்க் கொஷின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி டாஸ்க்.